உருவில் காட்டப்பட்டுள்ள ஒரு உருளை சிவிரி சிரிஞ்ச் ஒரு உருளை உட்பாய்ச்சி ஊசி இணைக்கப்பட்டு அது ஒரு நோயாளி நாளத்திற்குள்ளே ஒரு திரவ மருந்து ஏற்றுவதற்கு உட்பூத்தப்படுகின்றது. சிரிஞ்சு உட்பூத்தப்படுது. சிரிஞ்சு இதுதான் அந்த சிரிஞ்ச். உட்பூத்தப்படுகிறது. சரியா? சிரிஞ்சு உட்பூத்தப்படுகிறது. சிரிஞ்சு உட்பூத்தப்படுகிறது. ஒரு நோயாளியின் நாளத்துக்குள்ள ஒரு சிவிரியும் ஊசியும் கிடையாது திரவ மருந்து முற்றாண்டப்பட்டுள்ளது. சிவிரியின் உள்ளாரை R1 XY ஆகிய புள்ளிகளுக்கு இடையிலுள்ள நீளம் L1 ஆகும். இதில் R எவ்வளோண்டா R1 இந்த எக்ஸுக்கும் வைக்கும் இடையிலான தூரம் L1 சரியா? எக்ஸுக்கும் வைக்கு இடையிலான தூரம் L1 அதே மாதிரி ஊசியின் உள்ளாரை R2வும் ஊசியின் நீளம் L2 ஆகும். இது R2 இது Z வரையும் இருக்கு. இங்கிருந்து பார்த்தா L2 இதுக்குள்ள நாளம் கனெக்ட் ஆகுது. நாளம் சரியா? நாளம் கனெக்ட் ஆகுது. திரவம் உள்ள இருக்க திரவ மருந்தின் பிசுக்குமை குணகம் என்னாகும். சிவினின் முசலத்திலே ஒரு விசை F பிரயோகிக்கப்படும் போது தொகுதியில் உள்ள மருந்துக்கான அளவு பாய்ச்சல் வீதம் Q ஆகும். இதுக்குள்ள ஒரு மருந்து இருக்காம். அந்த மருந்து பிசுக்கை குணகம் நீட்டாகும். இதில் ஒரு F விசை பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதில் கனளவு பாய்ச்சல் வீதம் Q ஆகும். கனளவு பாய்ச்சல் வீதம் Q ஆகும். ஊசியின் முனை செட்டானது நாளத்துள்ளில் செலுத்தப்படுகின்றது. ஓகே. ஒரு ஒடுக்கமான கிடைக்குழாயினூடாக செல்லும் ஒரு பிசுக்குமை திரவத்தின் கனளவு பாய்ச்சல் வீதம் Q விற்கான புவாசெய் சமன்பாட்டை எழுதுக. சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு குறியீட்டினையும் இனம் காண்க. புவசாயின் சமன்பாடு. புவசாயின் சமன்பாடு என்ன சொல்லுதுண்டா? சரியா? புவசாயின் சமன்பாடு Q சமன் சரியா? Q சமன் சரியா? Q சமன் சரியா? ஃபோக்கஸ் ஆகிட்டா? ஃபோக்கஸ் ஆகிட்டாயிட்டு. Q சமன் பை ஆர் 4ஆம் அடுக்கு வழியாக பாருங்க. பை ஆர் 4ஆம் அடுக்கு. ஆறுண்டா அதில் 6 இந்த இதில் 6 உருளை தானே. R4 4ஆம் அடுக்கு கீழ் 8 பிசுக்குமை குணகம் அதாவது நீட்டா டொட் டெல்டா பிங்கு எல். ஏன் இந்த டெல்டா பிங்கு இல்லை தனியால் இருக்கணுண்டா கனளவு பாய்ச்சல் வீதம் பையன்றது ஒரு மாறிலி. 6 என்ற 4ஆம் அடுக்கு 8 பிசுக்குமை குணகம் பெருக்கப்படும் கீழே. அதே மாதிரி டெல்டா பியில்ன்றது அமுக்கப்படுத்திறன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நிலத்திலையும் அமுக்கப்படுத்திறன்னு தான் டெல்டா பிங்கு சொல்லுவோம். இதுதான் புவசையின் சமன்பாடு. இது உள்ளாரை எழுதலாம். இது மருந்தின் பிசுக்குமை குணகம். இது அமுக்கப்படுத்திறன். இதுதான் புவசையின் சமன்பாடு. சரியா? நீட்டா அமுக்கப்படுத்துறேன். இது எல்லாம் நீளம் மட்டும் போடுங்க. இல்லாட்டி அமுக்கம் வித்தியாசம் மட்டும் போட்டாலும் சரி. அமுக்க வித்தியாசம் நீளம். ஆனால் மொத்தமாக சேர்த்து அமுக்கப்படுத்துறேன்னு சொல்லலாமா? அடுத்தது பிரயோகிக்கப்படும் விசை காரணமாக புள்ளி எக்ஸில் உண்டாக்கும் அமுக்கம் Pக்கான ஒரு கோவையை எழுதுக. FR1 ஆகிய சார்பில் எழுதுக. முசலத்தின் குறுக்குவெட்டு பரப்பளவு மீது விசை சீராக பரம்பி உள்ளதுன்னு எழுதிட்டான். அப்போ ரெண்டாவது அவங்க சொல்கிறாங்க பெர்சைன் சமன்பாட்டில் எக்ஸில் இருக்க அமுக்கம் வேணுமா, அந்த அமுக்கத்துக்கான ஒரு கோவை எழுதலாமா, அந்த கோவையில் என்னென்ன சம்மந்தப்படணும்னு கேட்டிங்கன்னா விசை சம்மந்தப்படணுமா, அதோட R1 சம்மந்தப்படணுமா. இப்படி வச்சுக்கொண்டு இந்த எக்ஸ் புள்ளியில் அமுக்கம் சம்மந்தமாக எழுதிட்டாம். இதில் என்ன விசையும் R1 சம்மந்தப்படணுமா. அப்போ அமுக்கம் சமன் என்ன சின்ன வயசில் படிச்சிருவோம். அமுக்கம் சமன் சரியா? என்னென்னு கேட்டிங்கன்னா அமுக்கம் என்னடா ஃபோக்கஸ் ஆகுது. ஏன் ஃபோக்கஸ் ஆகுது?
அமுக்கம் சமன் விசையங்கள் பரப்பு. அப்போ அமுக்கம் சரியா சமன் அமுக்கம் சமன் விசையங்கள் பரப்பு. என்னென்னு கேட்டிங்கன்னா பரப்பு சமன் விசையங்கள் பரப்பு. இப்போ விசை எஃப் பிரயோகிக்கப்படுன்னு சொல்லிட்டாங்க சரியா. எஃப் தானே பிரயோகிக்கப்படுது. பரப்பண்டா என்ன உருளை தானே. உருளையோட பரப்பு பையார்1 வர்க்கம் தானே. உருளையோட பரப்பண்டா உருளை தானே. இதில் இருக்கிறது குழாய். இப்படி குழாய் தானே இருக்க போகுது. இப்படி குழாய் இருக்க போகுது. அப்போ இதில் பரப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா πr1 வர்க்கமாக இருக்குது. அப்போ அமுக்கத்து சமன்பாடு அமுக்கம் சமன் எஃப்ங்கள் πr1 இருக்க போகுது சரியா. அடுத்தது வளிமண்டல அமுக்கம் P0 எனின் புள்ளி எக்ஸில் உள்ள மொத்த அமுக்கம் யாது. இப்போ இந்த விசையால் ஒரு அமுக்கம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இந்த விசையால் இதில் ஒரு அமுக்கம் யூஸ் ஆக போகுது. இதில் வளிமண்டல அமுக்கம் இந்த இடத்துல தாக்க போகுதுண்டா மொத்த அமுக்கம். அப்போ இதில் சம்மந்தப்படுற யாருன்னு கேட்டிங்கன்னா P0 வளிமண்டல அமுக்கம் உண்டாகலிக்கு P0 அவங்க தந்திருக்கா. P0 ஒரு கணியம் தந்திருக்காங்க. இது வளிமண்டல அமுக்கமாக. அதே மாதிரி எக்ஸில் உள்ள மொத்த அமுக்கம். எக்ஸில் உள்ள மொத்த அமுக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா P1 அப்போ இந்த 3 சிஸ்டம் தந்திருக்காங்க. இந்த P1க்கான மொத்த அமுக்கம் P1 ஜாது. அப்போ P1 அமுக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்த அமுக்கம் P1 சமன் வளிமண்டல அமுக்கம் கூட்டல் இந்த விசையால் கொடுக்கப்பட்ட ஒரு அமுக்கம் இருக்கும் தானே அது P வேணும்டா. P1 சமன் வளிமண்டல அமுக்கம் அதான் இங்கே கண்டு வச்சிருக்கோம் தானே. எஃப்ங்கள் πr1 வர்க்கம் எழுதலாம் சரியா. P1 சமன் P0 எஃப்ங்கள் πr1 வர்க்கம் எழுதலாம். மொத்த அமுக்கம் ஏன்னா ஒன்று இந்த விசையால் ஒரு அமுக்கம் கொடுக்கப்படும், இன்னொன்று வளிமண்டலத்தால் ஒரு அமுக்கம் கொடுக்கப்படுது. அடுத்து என்ன கேட்குறாங்கண்டா புள்ளி வையில் உள்ள அமுக்கம் P2 எனின். அப்போ 4வது கேள்வி புள்ளி வையில் உள்ள அமுக்கம் P2 எனின் P0 சய P2 P0 சய P2ற்கான ஒரு கோவையை QR1 கோவையை QR1 L1 நீட்டா F அப்பா ஆகியவற்றின் சார்பில் எழுதுக. அப்போ எனக்கு என்ன தேவை? இந்த கோவை தான் தேவை. தான் கேள்வி. இந்த P0 சய P2 தான் தேவை. P2 வயில இருக்க அமுக்கத்தை P2 இது தரவு. வயில இருக்க அமுக்கத்தை P2 எடுக்கட்டாமாம். எனக்கு P0 சய P2 தேவை. இந்த கோவை இவ்வளோ சமன்பாடும் இருக்கணும். இவ்வளோ சமன்பாடு எங்கே சம்மந்தப்படுதுன்னா போசையில் சமன்பாடுது. இதில் அமுக்க வித்தியாசம் P0 சய P2ன்றது டெல்டா பியில் சம்மந்தப்படுது. அப்போ நாங்கள் போசைன் சமன்பாடு இதில் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த 4 கேள்விக்கு எனக்கு Q இருக்குது தானே. இதில் எல்லாமே இருக்குது. அப்போ இதில் எழுதுறேன்னா Q சமன் πr/4 கீழ் 8 நீட்டா டெல்டா P கீழ் L சரியா. புள்ளி எக்ஸுக்கும் வைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸில் இருக்க அமுக்கம் தான் இந்த கேட்டிருக்காங்க. அதான் P0 + P. வையில் இருக்க அமுக்கத்தை P2 எடுக்கட்டாமா. இப்போ யாரில் ப்ரெஷர் கூடன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்லாம் ப்ரெஷர் கூட, வையில் ப்ரெஷர் கூட. ஏன்னா இங்கே தான் அமுக்குறோம். இங்கே தான் ப்ரெஷர் கூடி தான் இங்கே ப்ரெஷர் கூடி இங்கே அமர்த்துறோம். அப்போ இங்கே தான் ப்ரெஷர் கூடவா இருக்குது. அப்போ இங்கே கூட இங்கே குறைய. அப்போ கூண்டுலேருந்து குறைச்சதை கழிப்போம். அப்போ தான் டெல்டா P வரும் எங்களுக்கு. அப்போ இந்த அமுக்கத்துலேருந்து இந்த அமுக்கத்தை கழிக்க போகிறேன். அப்போ Q சமன் சரியா பை அப்படியே இருக்க போது R1 இருக்குது. அப்போ R1/4 கீழே 8 நீட்டா டெல்டா Pயில் இவர் யார்? P2 வையில் இருக்க அமுக்கம் P2 யார் பெருசு? எக்ஸ் தானே பெருசு. அப்போ இதை போடுவா P0 தான் வேணும் எனக்கு. P0 வேணும். இப்போ அப்போ P1 இந்த அமுக்கம் தானே P1. இப்போ P0 + P சய P2. ஏன் P0 சக P போட்டேன்டா எக்ஸில் உள்ள அமுக்கம் இந்த போட்டிருக்கேன். P0 சக P இந்த போட்டிருக்கேன். எக்ஸில் உள்ள அமுக்கம் இது வையில் உள்ள அமுக்கம் இந்த P2 தந்துருக்காங்க. அதனால் போட்டிருக்கேன். கீழே என்ன இல்லைண்டா L1. இப்போ எனக்கு என்ன தேவைண்டா P0 சய P2 தான் தேவை. அப்போ இதில் Q சமன் πr1/4 8 நீட்டா டொட் இந்த சய தானே இருக்குது இங்கே சக. அப்போ இந்த சயவை இங்கே கொண்டு பக்கத்தில் கொண்டு வந்து போடுறேன். P0 சய P2 சக P கீழே L1 சரியா. பிரிவர எல்லாத்தையும் கொண்டு அங்கே பெருக்க போகிறேன். இங்கே பெருக்கப்படுற எல்லாத்தையும் கொண்டு இங்கே பிரிக்க போகிறேன். அப்போ பெருக்கி விட்ட மாட்டா Q 8 நீட்டா L1 கீழே πr1/4 சமன் எனக்கு பிரிவர அவ்வளோதையும் பெருக்கி விட்டேன். இங்கே பெருக்கிற அவ்வளோதையும் இங்கே வந்து பிரிச்சுட்டேன். அப்போ
பி நோட் செய்ய பி டூ இதை ஒரு கோவையாக எடுக்கிறேன் சக பி. அப்போ சக பிங்கால வந்து என்ன வரும், சய பியாக மாறப்போகுது. அப்போ கியூ 8 நீட்டா L1 பை R1 4 சய இந்த பிக்கு தான் என்ன சமன்பாடு இருக்குது, இந்த எஃப் பை R1 இருக்குல்லோ. அப்போ எஃப் பை R1 வர்க்கம் சமன் பி நோட் சய பி டூவாக இருக்க போகுது. அப்போ நான் கோவை எடுத்தாச்சு. வெறும் எழுவாயா மாத்திர கோவை தான் தந்திருக்காங்க. எழுவாய் மாத்திரம் பண்ணாலே போதும், சமன்பாட்டில் பிரதிட்டு எழுவாய் மாத்திரம் பண்ணாலே போதும். ஓகே, 4வது கேள்வி. புள்ளி செட்டில் உள்ள அமுக்கம் P3 எனின், புள்ளி செட்டில் இருக்க அமுக்கம் P3 ஆ. அப்போ புள்ளி செட்டில் அமுக்கம் P3 எனின் P2 சய P3க்கான ஒரு கோவையை எப்படி P2 சய P3க்கான ஒரு கோவையை QR2 என்னதுல QR2 L2 நீட்டா சார்பில் தருக. அப்போ என்ன செய்ய போகிறேன், பைக்கு செட்டுக்கு இடையிலான இதை தான் கோசைன் சமன்பாடு யூஸ் பண்ண போகிறேன். சரியா? அப்போ Q சமன் பை Q சமன் பை R24. ஏன் R24 டண்டா இதில் R2 அவங்க தந்திருக்காங்க R2 அண்டு. அப்போ R24 கீழே 8 அதே மாதிரி தான் நீட்டா டாட் டெல்டா பி எங்கிள் L2 என்ன நிலம் L2 வந்து தந்திருக்காங்க அதில். அப்போ Q சமன் பை R24 8 நீட்டா டெல்டா பி எங்கே இதுக்கு அமுக்கம் கூட, இங்கே தானே ப்ரெஷர் கொடுக்குறோம், இங்கே அமுக்கம் கூட இங்கே அமுக்கம் குறைய, இதை விட இதுக்கு அமுக்கம் குறைய. அப்போ இங்கே இருந்து கழிப்போம், P2 தானே P3 கழிக்கணும். P2 சய P3க்கு L2 எனக்கு தேவை, P2 சய P3 தான் தேவை. அப்போ பிரிவரெல்லாம் என்ன செய்யும், அங்கே கொண்டே பெருக்குப்பரெல்லாம் என்ன செய்யும், பிரிவடும். அப்படி பார்த்தோம்டா கியூவோட 8 நீட்டா L2 பெருக்குப்பட இந்த பை R24 பிரிவடும் சமன் P2 சய P3 இருக்க போகுது. சரியா? பிரிவறதை இங்கே பெருக்கு விட்டுருக்கேன், பெருக்குப்படல அதை வந்து பிரிவிட்டுருக்கேன். அவ்வளோதான், டிரெக்டாக நாங்கள் சமன்பாடில் யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, 4வது கேள்வி முடிஞ்சு. P2 சை P3 எடுத்துட்டேன். 5வது கேள்வி. மேலே B3லும் B4லும் எழுதப்பட்ட கோவையை பயன்படுத்தி P0 சை P3ற்கான ஒரு கோவையை B3ல் எழுதப்பட்ட கோவை. B3ல் என்ன எழுதப்பட்டது, நாங்கள் P2 சய P0க்கான ஒரு கோவை எழுதினாங்க. எங்கள் P0 சய P2க்கான கோவை என்னென்னு எழுதினாங்க, Q8 நீட்டா L1க்கு பை R14 சய Fங்கள் பை R1 வர்க்கம். இது P0 சய P2 3 களி இருக்கும். அதே மாதிரி P2 சய P3 சமன் என்ன எழுதியிருக்கேன்னா Q8 நீட்டா L2ங்கள் பை R24 என்று எழுதியிருக்கேன். இதில் எனக்கு என்ன தேவைன்னு கேட்குறாங்கன்னு கேட்டிங்கண்டா வெறும் மிக்ஸ் களி தானடா இது. P0 சய P3 அதுதானே கேட்குறாங்க. P0 சை P3க்கான கோவையை QR1 L1 நீட்டா R2 L2 F ஆகியவற்றின் சார்பில் எழுதுக. இது கோவை எழுதட்டான்டா. அப்போ கோவை எழுதினோம்டா எனக்கு P0 சய P3 வரணும். இப்போ இந்த சமன்பாட்டில் இந்த 2 கணியத்தையும் கூட்டி விட்டேன்டா. இப்போ P0 சய P2வையும் P2 சய P3யும் கூட்டி விட்டோம்டா. இப்போ கூட்டி காட்டுறேன். இது முதலாம் சமன்பாடு எடுக்கிறேன், 2ஆம் சமன்பாடு இதை எடுக்கிறேன். சரியா? அப்போ இதில் முதலாம் சமன்பாடு கூட்டல் 2ஆம் சமன்பாடு. சரியா? போட்டோம்டா முதலாம் சமன்பாடு என்ன, P0 சய P2 சரியா கூட்டல் P2 சய P3 சமன் Q8 நீட்டா L1 கீழ் பை R14 சய F பை R1 வர்க்கம் கூட்டல் Q8 நீட்டா L2 கீழ் பை R24. அப்பா அப்படி சந்திரான். இது சக சய 2 வேறுபட குறி அவ கழிப்பட்டுதான்டா P0 சய P3 சமன் இதுலேருந்து இதையும் பொது எடுக்கலாமாடா.
இது பக்கத்தில் கொண்டு வரும் வேறு பக்கத்தில் ரெண்டு ஒன்று தானே இல்லை Q8 நீட்டா L1 பை R1 4 சக Q8 நீட்டா L2 பை R2 4 சய F பை R1 வர்க்கம் எழுதிட்டேன் பொதுவாக எடுக்கணும் இல்லை கோவிந்தா இருக்கு மிக்ஸ் தான்டா ஸோ சாம்பாடு அமுக்கத்தை வச்சு கொண்டே கேட்டிருக்காண்டா போசைன் சாம்பாடை பரவாயில்ல ஓகே ஃபுல் மிக்ஸ் களி தானே இது அவ்வளோண்டு பெருசாக இல்லை எல்லாம் மெழுவாய் மாற்றுறதும் பிரதிடுறதும் தான் இந்த களியில் இருக்குது அடுத்தது இதிலிருந்து எஃபிற்கான ஒரு கோவையை சார்பில் எழுதுக இதுக்கான எஃப்க்கான ஒரு கோவையை எழுதிட்டாமா P0 சய P3 இதிலிருந்து எஃபிற்கான ஒரு கோவையை சார்பில் எழுதுக எஃப் எழுவா மாற்றிட்டாமா இது எஃப் எழுவா மாற்றினோம்டா இங்கே கூட்டு பரலாம் இங்கே வந்து கழிவிட போகுது அப்போ P0 சய P3 இது ஒரு கோவையாக எடுக்கிறேன் இது இந்த செட்டில் என்ன செய்ய கூட்டு பரம் இங்கே வந்து கழிவிடும் அப்போ Q8 நீட்டா L1 பை R1 4 சய Q8 நீட்டா L2 பை R2 4 சமன் சய F பை R1 வர்க்கம் சரியா என்ன இங்கே சய F தானே இருக்குது இவ்வளோத்தையும் தானே வெளியே அங்கால கொண்டு போனேன் அப்போ எல்லாத்தையும் இப்போ ரெண்டு பக்கம் சமன்பாடு தானே ரெண்டு பக்கம் சயவால் பெருக்கி விட்றேன் ரெண்டு பக்கம் சயவால் பெருக்கினா இங்கே சய வரும் இதை சயவால் பெருக்கினா இது சகவாக மாறும் அதே இது சயவால் பெருக்கினா இது சகவாக மாறும் இந்த சயவால் பெருக்கினா இங்கே சகவாக மாறிடும் அப்போ F பை R1 வர்க்கம் சமன் இது சகவாக மாற்றி தானே இப்போ Q8 நீட்டா L1 பை R1 4 சக Q8 நீட்டா L2 பை R2 4 இது சயவாக மாற்றி தானே இப்போ சய P0 சய P3 இருக்குது எஃப் எழுவா மாற்றி சொன்னோம் என்னடா பை R1 பிரிக்குதாங்க அந்த பெருக்குண்டா அவ்வளோத்தையும் அப்போ எஃப் சமன் பை R1 வர்க்கம் முழுவதின் இதுலேருந்து வேணாம் Q8 நீட்டா L1 பை R1 4 சக Q8 நீட்டா L2 பை R2 வர்க்கம் சாரி 4 இது 4லோடா 4 சய P0 சய P3 எஃப் எழுவாய் மாற்றியாச்சு என்னடா அடுத்த நாளத்தில் உள்ள அமுக்கம் P3 ஆனது வளிமண்டல அமுக்கத்திலும் பார்க்க 10 மில்லிமீட்டர் எச்சினால் கூடியது அப்போ ஊசி தானே ஊசிலாம் இருக்குது ஊசிலாம் நாளம் இருக்குது இங்கே தான் நாளம் இருக்குது இந்த நாளத்தில் அமுக்கம் P3 ஆனது வளிமண்டல அமுக்கம் P0 வெளியே இருக்க வளிமண்டல அமுக்கம் P0 விட அப்படிதான் சொல்கிறேன் P3 ஆனது வளிமண்டல அமுக்கத்திலும் பார்க்க 10 மில்லிமீட்டர் எச்சியால் 10 மில்லிமீட்டர் எச்சியால் கூடதான் இல்லைடா இப்படி வராது என்ன அதாவது நாளத்தில் இருக்க அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தை விட 10 மில்லிமீட்டர் எச்சியால் கூடதாண்டா வானத்தில் இருக்க அமுக்கம் சரியா வளிமண்டல அமுக்கத்திலும் பார்க்க 10 மில்லிமீட்டர் எச்சியால் கூடது சரியா போட்டது இப்போ தான் சரியா இருக்குது நாளத்தில் இருக்க அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்திலும் பார்க்க 10 மில்லிமீட்டர் எச்சியால் கூடதாக இருக்கும் நாளத்தில் இருக்க அமுக்கம் ஓகே P3 சய P0 பஸ்காலில் துணிக எச்சி நடத்தி இருந்திருக்காங்கண்ணே அதாவது என்னத்தை துணியட்டாமா முதலாவது கேள்வி P3 சய P0 P3 சய P0 அமுக்கத்தை பஸ்காலில் துணியட்டாமா எச்சிட அடர்த்தி தந்திருக்காங்க எவ்வளோன்னு கேட்டால் 1.36 மில்லிமீட்டர் எச்சி ஆகும் அப்போ இதுலேருந்து கூட்டு பெறதை வந்து இங்கே வந்து கழிச்சோம்டா P3 சய P0 சமன் 10 மில்லிமீட்டர் எச்சி இந்த முன்னு கழியிருக்கேன் இதை தான் மாற்றிருக்கேன் P3 சய P0 சரியா இப்போ P3 சய P0 10 மில்லிமீட்டர் எச்சின்டா P3 சய P0 சமன் 10 மில்லிமீட்டர் அதாவது HρG தானேடா அமுக்கம் HρG அமுக்கம் மட்டும் HρG தானே அமுக்கத்துக்கு சமன்பாடு அப்போ அமுக்கம் சமன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா HρGயை தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்போ P3 சய P0 எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னா 10 மில்லிமீட்டர் அப்போ 10 தர 10 சய 3 மீட்டர் ஏன்னா மில்லியில் இருக்குது மீட்டருக்கு மாற்றினான் தர எச்சில் அடர்த்தி எவ்வளோண்டா Hρ தானே ரோக்கு அவ்வளோ 1.36 தர 10 4
தர வளிமண்டல வெப்பம் 10. சரி புவியீர்ப்பு பார்முலா 10 H rho g. சரியா? அப்போ P3 சை P நோட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்டா இங்கே 100க்கு 10 10 பெருக்கினா 100. 100ஆல் 1.36 பெருக்கினோம்டா 100ஆல் 1.36 பெருக்கினோம்டா என்ன 10 10 100. 100ஆல் இந்த 1.36 பெருக்கினா 2 சைடு வரும். அப்போ 136 தர இங்கே 10 3 இருக்குது, இங்கே 10 4 இருக்குது. அப்போ ரெண்டும் கூட்டுப்படும். அடுக்கு சமன் அடி சமன்டா ரெண்டு கூட்டுப்பட்டா ரெண்டு வேறுபடக்கூடிய அப்போ கழிப்பட்டு தாண்டா 136 தர 10 1ஆம் அடுக்கு. அப்போ 1360 பஸ்காலாக இருக்க போகுது. P3 சய P நோட் 1300. இதில் ரெண்டாவது கேள்வி R1 சமன் 2.5 மில்லிமீட்டர், L1 சமன் 50 மில்லிமீட்டர், R2 சமன் 0.1 மில்லிமீட்டர், L2 சமன் 60 மில்லிமீட்டர், நீட்டா சமன் 2 தர 10 3 நாளத்தில் கண்ணளவு பாய்ச்சல் வீதம் Q சமன் 3 தர 10 7 எஃப்ஐ துணிக பை சமன் 3 எஃப் துணிட்டான். சரியா? எஃப்க்கான சமன்பாடு ஏற்கனவே நாங்கள் எடுத்த அப்போ எஃப் சமன் என்னண்டா இதில் எழுதுகிறேன். எஃப் சமன் என்னண்டா பை R1 வர்க்கம் முழுவதின் 8Q நீட்டா L1 பை R1 4 சக 8Q நீட்டா L2 பை R2 4 சய P நோட் சய P3. இப்படி ஒரு சமன்பாடு எடுத்துனாங்க. சாரி இதிலடா பெரிய விஷயம் என்றாலும் எடுத்து நான் இதை பை சமன் 3 எஃப் துணிக எஃப்ஏ துணிக சிறிய பெருமானம் உள்ள இரு உறுப்புகளை புறக்கணிக்கலாம். இப்போ நான் இந்த கடிசரத்துக்கு தனித்தனியாக உடைப்போம் எல்லாத்தையும். முதல்ல பை R1 வர்க்கத்தில் பெருமானத்தை பார்ப்போம். எஃப் சமன் என்ன? இந்த பை R1 வர்க்கம் பை R1 வர்க்கம் பை 3 R1 2.5 தர 10 3 மில்லிமீட்டரில் இருக்குது, மீட்டர் மாதிரி இருக்கான் வர்க்கம். அப்போ பெருக்கினோம்டா 5 6.25 வர்க்கம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 625 2 தானே வரப்போகுது. ஏன்னா 25 2 தானே. அப்போ 2 குத்தி தர 10 6ஆம் அடுக்கு இங்கே 3 தர பெருக்கினோம்டா 3 I3 15 இதில் அடினோம்டா இங்கே. அப்போ இங்கே I3 15 ஒன்று இருக்குது 36 I3 15 ஒன்று இருக்குது 36 7 6 3 18.75 தர 10 6. அதே மாதிரி இந்த பெருமானம் எடுத்தோம்டா 8 Q தானே வந்துருக்கு. Q அளவு 3 தர 10 7 நீட்டாண்டா 2 தர 10 3 தர L1 50 தர 10 3 கீழ் பையன் 3 R1 வர்க்கம் R1 2.5 தர 10 3 4ஆம் அடுக்கு. சரியா போட்டது 4ஆம் அடுக்கு. இப்போ 4ஆம் அடுக்குண்டா இந்த மூண்டையும் இதில் எல்லாத்தையும் பிரதிட்டு இந்த 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 சாம்பாட்டில் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் இதில் பிரதிட்டு 8 இருக்குது, Q இருக்குது, நீட்டா இருக்குது, L1 இருக்குது, பை இருக்குது, R1 இருக்குது. சரியா? பெரிய பெருமானம் என்ன? இந்த சமன்பாட்டை மாற்றுவோம். நாங்கள் இந்த எப்படியே வச்சு செஞ்சோம்னா மாட்டிடுவோம். சரியா? தனித்தனியாக செஞ்சால் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொல்லுங்க அப்போ சுருக்கணுமே இவ்வளத்தையும் சுருக்குறேன்டா. சுருக்கமாக ஒன்றும் செய்யல. இதில் இறங்கிட்டோம். சுருக்கி தானே ஆகணும். ஃபோக்கஸ் வேறு போகுதுடா.
சரியா? இந்த மூண்டையும் தூக்குறேன். சரியா? இந்த மூண்டையும் தூக்குறேன். இதில் 8 2 16 16 தர 50. சரியா? 8 2 16 16 தர 50 தர 10 சய 6 இருக்குது. 6 7 6 2 12 13 10 சய 13 கீழ் 2 5 2 5 தர 10 10 சய 12 அப்போ 2 5 4ஆம் அடுக்கு தர 10 சய 12 மேலே போனால் 10 சக 12 மாறிடும். அப்படி பார்த்தா 10 சய 1 தான் இங்கே இருக்க போகுது. இப்போ இதில் எழுதலாமா? இதில் எழுதுறேன். 16 தர 50 தர 10 சய 1 2 5 4ஆம் அடுக்கு. சரியா? இதுக்கு அடிக்க அதே மாதிரி அடுத்த இதுக்கு எழுதுறேன். இந்த சமன்பாடுக்கு சரியா? இதுக்கு எழுதினோம்டா 8 க்யூக்கு பதிலாக என்ன இருக்காங்க 3 தர 10 சய 7 நீட்டாக்கு 2 தர 10 சய 3 L2க்கு 50 தர 10 சய 3 பைக்கு 3 R2 எவ்வளவு சைவசம் 1 தர 10 சய 3 4ஆம் அடுக்கு. அப்போ இந்த மூண்டையும் வெட்டலாம். 8 16 தர 50 தர 10 சய 13 கிள்ளிக்கு அந்த 10 சய 13 தான் இருக்குது. இதை பிரிக்கணும்டா சைவசம் 1 4ஆம் அடுக்கு தர 10 சய 12. அப்போ 16 தர 50 தர 10 சய 1 கீழ் சைவசம் 1 4ஆம் அடுக்கு. சரியா போட்டது? ஓகே. அப்போ சைவசம் 1 தானேடா, இதேமாதிரி சைவசம் 1 சரி இருக்கட்டும். அடுத்த சய P0 சய P3. அப்போ சயவால் பெருக்கிவிட்டோம்டா சய P0 சக P3. அப்போ P3 சய P0 ஏற்கனவே நான் கண்டிருக்கேன் 1360. அப்போ எல்லா வருமானம் எடுத்தாச்சு. இதெல்லாம் கொண்டு பிரதிடுவோம். அப்போ தான் ஏதாவது செய்யலாம். இதை கொண்டு பிரதிடுறேன். F சமன் சரியா? πr1 வர்க்கம்ன்றது 3 தர 6.25 தர 10 சய 6 ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த முதலாவது இந்த இருக்குது. அப்போ 16 50 10 சய 1 இதில் சய வெட்டலாம் தானே. 16 தர 5 கீழ் 2.5 4ஆம் அடுக்கு சக 16 தர 5 கீழ் சைவசம் 1 4ஆம் அடுக்கு சக P0 சய P3 1360. சரியா? இப்போ 16 தர 15 6 5 30 5 80 தான் வரும். என்ன 80க்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்டா 2 தானத்தை புறக்கணிக்கணும். என்ன ஏதாவது செஞ்சாலும் இப்போ இதில் ஒன்றும் செய்யலாது. 3 வெட்டிட்டா தானே. 3 வெட்டியாச்சு. பயிருக்கு தானே. இல்லாட்டி 3 வெட்டாட்டி அதில் 3 வந்துடும். அப்போ இதிலிருந்து ஒன்றும் செய்யலாது. இவரை கொண்டு பெருக்கி தாங்கணும். இப்போ F சமன் எவ்வளோ வந்து கேட்டிங்கடா அடைப்பணிக்கிறேன். 18.75 தர 10 சய 6 கீழ் 2.5 தர 4ஆம் அடுக்கு தர 16 தர 5 சக 18.75 தர 10 சய 6 தர 16 தர 5 கீழ் சைவசம் 1 4ஆம் அடுக்கு சக 1360 தர 18.75 தர 10 சய 6 கீழ் 6. சரியா? அங்கே இடம் இல்லைடா, அதில் எழுதியிருக்கேன். இதில் அப்போ இதிலேருந்து ஒன்றும் செய்யலாம். பெருக்கித்தான் பார்க்கணும். F சமன் பெருக்கித்தான் பார்க்கணுமா? ஒன்றும் செய்யலாதுடா. இதில் 2 காரணியை புறக்கணிக்கட்டாமா. இதில் ஏதோ ஒரு பெருமானம் புறக்கணிக்கிற மாதிரி வரப்போகுது உங்களுக்கு. எந்த பெருமானத்தை புறக்கணிக்கலாம்? 2 சாடையில் தானேடா. FI துணிகையில் சிறிய பெருமானம் உள்ள இரு உறுப்புகளை புறக்கணிக்கலாம். இதில் எதில் சிறிய பெருமானம் இருக்க போகுது? 2.5 2.5டாடா. இந்த பெருமானம் கூடனா இந்த பெருமானம் அவ்வளோ குறையத்தான் போகுது. அதே மாதிரி இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்படி குறைச்சமண்டா கூட மிச்சமாக இருக்கிறத பார்த்தா ஏண்டா
சைவசம் உண்டுன்றது சின்ன பெருமானம்டா. இப்போ சைவசம் உண்டுண்டா இந்த பெருமானம் குறையஞ்சா இவ்வளோ பெருமானம் கூட போகுது. 2 சாடையை புறக்கணிக்கட்டாமாம். 2 சாடைன்றது சிறிய பெருமானம் உள்ள இரு உறுப்பு. சிறிய பெருமானம் இருக்கிற இரு உறுப்பு புறக்கணிக்கட்டாமண்டா. என்ன செய்யறேன்டா, இது ரெண்டையும் புறக்கணிக்கிறேன். சரியா? ஏன்னு சொல்லுங்க அப்போ. இது 2 சஞ்சிட 4ஆம் அடுக்கண்டா. இது பெரிய பெருமானம்டா. இந்த பெரிய பெருமானம் இவ்வளோத்தையும் என்ன செய்ய வேண்டாம், குறைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே 1360 தான் கிடக்கு. 10/6 வேற ஒன்று பெருக்குது. அப்போ இந்த பெருமானம் குறைவாக தான் இருக்க போகுது. ஏன்னா 10/6 இதில் பெருக்குது. அப்போ இந்த பெருமானம் குறைவாக தான் இருக்க போகுது. ஏன்னா 1360 10/6 பெருக்கு. கொஞ்சம் ஜென்ரலாக யோசிக்கிறேன். இதில் இந்த பெருமானத்தை மட்டும் எடுத்தோம்டா, ஏன்னா சைவசம் உண்டு இவர் குறைய. அப்போ இது இருக்கிற பெருமானம் கூடவா தான் இருக்க போகுது. 2 சாடையை புறக்கணிக்கணும். நான் இந்த 2 சாடையும் புறக்கணிச்சேன்டா. F7 18.75 தர 10/6 தர 16 தர 5ங்கு சைவசம் உண்டு தர 4ஆம் அடுக்கு தானே. சைவசம் 2 எழுதிட்டு போனால் கூட 4 தடவை சைவசம் ஒன்று இருக்குது. அப்போ 1 தர 10/4ஆம் அடுக்குன்ட்டு வரும். மேலே போனால் F7 18.75 தர 16 தர 5 தர சக 4ஆம் மாதிரினா 10/2 வரப்போகுது. இப்போ F7 எவ்வளோன்னு கேட்டிங்களா, 18.75 தர 16 தர 5 பெருக்கணும்டா. 18.75 தர 16 தர 5 18.75 தர 10/6 16 தர 5ங்கு சரிதான் போட்டது. 16 தர 5 5ங்கு சேவசம் 4. அவ்வளோத்தையும் புறக்கணிச்சேன்னா புறக்கணிச்சு விட்டோம்டா அப்படி தானே வரப்போகுது. ஓ 18.75 பெருக்கினோம்டா 18.75 தர 16 தர 5 தர பெருக்கணும். 18.75 10/6 இதெல்லாம் விட்டோம்டா போயிருந்தேன். 16.5 எங்கேயா சரியா அப்பட விட்டுருக்கணும் இல்லையடா. 16 50 3 3 பெருக்கிருக்கேன். 8 2 16 16 தர 5 எல்லாம் அப்படி தான் வரப்போகுது. 16 தர 50 தான் வரும். 3 3 வெட்டுப்பட்டுருக்கோம். அருண்டில் 3 15 2 2 6 7 6 18 சரி 18.5 ரெண்டையும் புறக்கணிச்சிட்டேன். 16.5 சேவசம் உண்டு பையார் 4 வர்க்கம். இப்படி பார்த்தாலும் 18.5. ஓகே என்னண்டாடா இதில் வராதுன்னு பார்த்தா சாரிடா இதில் L2 இருக்குது. இதில் 60டா L2. இது L2 60. இதுலேயும் 8 2 16 16 தர 60 பார்த்தா 2 சமணம் வராது. 60 60 60 வரணும். இப்போ இதில் என்ன இருக்குது, 60 இருக்குது. 16 தர 6 16 தர 6 16 தர 6 சரியா? பெருக்கினோம்டா இவ்வளோத்தையும் பெருக்கினோம்டா 1800 தர 10/2. அப்போ F7 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 18 நியூட்டன். இந்த கடியில் நான் ஒரே ஒரு பிரதியிட்டு பிளவிட்டேன்னா இந்த பிரதியில் ஒரு பிளவிட்டேன். அதான் நீண்டா இது 2 சமணம் வர சான்ஸே இல்லையே. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி 16 தர 15 15 உண்டா வருதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஏண்டா கணக்கு செஞ்சேன்னா சரி இங்கே வந்தோன்னா பிள்ளைச்சிட்டு ஏண்டா சமணம் வர சான்ஸ் இல்லைன்னு யோசிச்சேன். ஓகே என்னண்டாடா கொஞ்சம் பெருசு தான்டா இந்த கேள்வி. செய்யலாதான் ஒத்துக்கொள்கிறேன். ஏண்டா செய்யலாம் இல்லை. பிரதி முதலாவது எழுவாய் மாத்திரை எல்லாமே எழுவாய் மாத்துறது. கடைசியில் இதில் கொண்டு வந்து எல்லா பிரதிகிட்டையும் கொண்டு வந்து விட்டான். நான் தனித்தனியாக தான் உடைச்சி செஞ்சுருக்கேன். பையார் 1 வர்க்கத்துக்கு ஒன்று பெருசாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த சிஸ்டத்துக்கு தனியாக ஒன்று எடுத்தினான். இதுக்கு தனியாக எடுத்தினான். அதே மாதிரி இவருக்கும் தனியாக உடைச்சி எடுத்தினான். எல்லாத்தையும் எழுதின பிறகு அவங்க தந்திருக்காங்க 2 இதை புறக்கணிக்கிட்டாமட்டு. நான் இதை சும்மா நோங்கள ஜென்ரலாக தான் யோசிச்சேன். ஏன்டா இந்த பெருமானம் 2 சஞ்சிட பெருமானம் கூடிச்சேன்னா இங்கே என்ன செய்யும் இவ்வளவு குறையும். அதே மாதிரி இங்கே ஏற்கனவே குறைவாக தான் இருக்குது. 1360 10/6 இங்கால இருக்குது. அப்போ இப்படி 10/6 தான். அப்போ இது 2 புறக்கணிக்கலாம். இதெல்லாம் செஞ்சேன்னா இதில் இந்த 6 மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டா. மற்ற 60க்கு மற்றபடி ஃபுல்லாக மிக்ஸ் தான்டா. மிக்ஸ் நீங்கள் 18/5 16 தர 6 பெருக்கினீங்கன்னா 1800 வரும். அதோட 10/6 இங்கே இருக்குது. விட என்னென்னு கேட்டிங்கன்னா 18 நியூட்டனாக இருக்குது. அடுத்தது ஊசி நிலைய திரவ மருந்து பாச்சட் கதி யாது? பாச்சட் கதி என்னடா இவ்வளோ பெரிய கதி வந்து கடைசியில் எப்படி செஞ்சுட்டான். Q சமன் என்னன்னு கேட்டிங்கன்னா AB அதாவது A1 V1 சொல்லுவோம். இல்லாட்டி குறுக்கட்டு பரப்பு தர கதி. பாய்ச்சல் கதி தந்திருக்காங்க எங்களுக்கு 3 தர 10/7 சமன் குறுக்கட்டு பரப்பு பையார் வர்க்கம். பையார் 1 வர்க்கம் தானே. பையார் 2 வர்க்கம் என்ன பையார் 2 வர்க்கம். அப்போ பை
R2 வர்க்கம் தர வேகம் v. v சமன் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 தர 10 7 பைக்கு பெருமானம் 3 R2 வர்க்கம் R2 எவ்வளவு வந்திருக்காங்க எங்களுக்கு அது ஒழுங்காக R2 வர்க்கம் சாரி சைவசம் 1 தர 10 3 வர்க்கமாக இருக்க போகுது சரியா. வர்க்கமாக இருக்கிறதால v சமன் எவ்வளோ இந்த மூணு விட்டுறேன். இப்போ 10 7 சைவசம் 1 தர 10 சைவசம் தானே. அப்போ 1 தர 10 2 தர 10 6 மேலே போனால் v சமன் 10 வரப்போதா மேலே போனால் 10 6 மேலே போனால் 10 6 அப்போ 10 இதை கூட்டுவேன் 10 8 மேலே போனால் 10 7 தர 10 8 அப்போ v சமன் என்னன்னு கேட்டிங்கன்னா 10 1 அடுக்கு v சமன் விளையாண்டா 10 மீட்டர் செகண்ட் -1 அடி சமன் கூட்டு பண்ணா வேறுபட்ட குறியீடு கூட்டுப்பாடு ஆனால் வேறுபட்ட குறியீடால கழிப்பட்டு கொண்டு வந்திருக்கு. 10 மீட்டர் செகண்ட் -1 இது மெக்ஸா ஓகேவா. சுட்டி வீதியில் நான் இதை செஞ்சுருக்கேன். 10 மீட்டர் செகண்ட் -1 இருக்குமேண்டா இது சமன்பாடு q சமன் a1v1 சரியா. அடுத்து என்ன கேட்குறாங்கண்டா ஒரு நவீன தாரை உட்பாய்ச்சல் ஊசி இன்றிய முறையில் தோலை மட்டுமட்டாக தொடும் ஒரு உயர் அமுக்க நாசிவாயை பயன்படுத்தி இப்போதான் புதுசாக சிஸ்டத்துக்கு வர்றாங்க. ஒரு நவீன தாரை உட்பாய்ச்சல் ஜெட்டா ஊசியின்றிய முறையில் தோலை மட்டுமட்டாக தொடும் ஒரு உயரமுக்க நாசிவாயை பயன்படுத்தி நொசல்ஸை பயன்படுத்தி திரவ மருந்து உடம்பினுள்ளே வழங்கப்படுகிறதோ அப்படியா. திரவ மருந்தின் ஒரு ஒடுக்கமான அருவித்தோலை ஊடுருவி மருந்தை இலையத்தினுள்ளே வழங்குவதுகிறது. நாசிவாயின் துவாரத்தின் உள்ளாரை 4 மைக்ரோமீட்டர் ஆகும். நாசிவாயிர உள்ளார 4 மைக்ரோமீட்டர் சரி. இப்போ அமுக்கத்தை வச்சு கொடுக்குறீங்க. கிடைச்சி விரியினுள்ளே திரவ மருந்து நிரப்பப்படும் போது ஒரு குறித்த அமுக்கத்தில் திரவம் நாசிவாயினுள்ளே திரவ துவாரத்திலிருந்து வெளிப்பட தொடங்கும். என்னண்டு பரப்பிழுவை டீயை உடைய ஒரு திரவத்தின் ஆரை உடைய ஒரு கோளப்பிறை உருவிற்கு குறுக்கே உள்ள மிகை அமுக்கம் P1 டெல்டா Pற்கான கோவை எழுதுக. இப்போ பரப்பிழுவை சம்மந்தப்படுத்துகிறாங்க. இந்த நாசி வாயால் ஒரு பிறை வடிவமான ஒரு கோள வடிவம் வருதான். இதில் ஆரை தந்திருக்காங்க. இதில் இருக்க அமுக்கம் திரவத்தால் தான் உருவாகிறது. இதில் அமுக்கம் என்னடா டெல்டா P சமன் 2T ஆறாக இருக்க போகுது. இதே சவக்கார கும்பலண்டா உள்ளே இருக்காது, அதனால் 40R சொல்லுவோம். இது அமுக்கம் 2T ஆர் திரவம் தானே. அமுக்கம் 2T ஆறாக இருக்க போகுது. நாசிவாயின் துவாரத்திலிருந்து ஒரு திரவத்துளி மட்டுமட்டாக கலன்று செல்லும் போது நாசிவாயின் அண்மையிலுள் திரவ மருந்தில் இருக்க வேண்டிய அமுக்கம் P' கணிக்க. அப்போ திரவம் நாசியை மட்டுமட்டாண்டா இது அரைவாசி வந்தோடனே கலண்டு இருந்தாடா டெல்டா P வளிமண்டல அமுக்கம் இங்கே P நோட் இருக்கும், இங்கே P' இருக்க போகுது. அப்போ யாரு கூட P' தானே கூட அமுக்கம். அப்போ இங்கே இருந்தால் இதே அமுக்கம், அதனால பெருசாக வளைஞ்சு போயிருக்கு. அப்போ P' P நோட் சமன் 2T ஆர் பிரதிகிறதுக்கு சமன்பாடு தந்திருக்காங்க. P' கேட்டிருக்காங்க, P நோட்டை விளையாண்டு வந்திருக்காங்க, அதிலே தந்திருக்காங்க விளையாண்ட அமுக்கம் 1 தர 10 சமன் 2T 2 தர T எவ்வளவு 8 தர 10 2 கீழ் 6 தந்திருக்காங்க. 4 தர மைக்ரோன 10 6 தானே 10 6 சரியா. 2ஆல் இதை வெட்ட வேண்டாம் 2 முறை, இந்த 2ஆல் வெட்ட வேண்டாம் 4 முறை. 6 அங்கே போனால் சகாரா மாறிடும். அப்போ P 1 தர 10 5 சமன் 4 தர 10 சகரண்டா போனால் சகாரா போனால் ரெண்டு வேறுபட்ட கூடி 10 சகார தான் இங்கே வரப்போகுது. சகார் வேறுபட்ட கூடிண்டா 10 4ஆம் அடுக்கு. எங்கேயால போனால் P சமன் 4 தர 14 தானே. அதை 40 தர 14 போடுவோமா இல்லை 4 தர 14 4 தர 14 தானேடா. அப்போ 4 4 கங்கால 4 சைவர் இருக்குது. அப்போ 0.4 தர 15 போடலாம். என்ன அடி சமனாக இருக்கும்ல கூட்டு போடலாம். இங்கே வந்து சக 1 தர 15ஆம் அடுக்கு அடிகள் சமன் அடுக்கள் சுட்டிகள் சமன் தானே. சுட்டிகள் சமன் கூட்டி விட்டோம். P சமன் 1.4 தர 15 பஸ்காலாக இருக்க போகுது. இது என்ன பரப்புலையை வச்சு கொண்டு ஒரு கேள்வி வந்திருக்கு. சம்மந்தமே நான் பரப்புலையை உள்ள கொண்டு வந்துட்டேன். இது மட்ட கலர் உண்டா. இதை இந்த இதெல்லாம் இருக்கும் கட்டசி 6 இது கங்கால கலந்துரும் சரியா.
அதான் தெரியும். அதான் நாசித்துவாரத்திலேருந்து ஒரு துருவத்துரி மட்டு மட்டாக கலண்டு செல்லும்போது இதுக்காங்கலாம் கலண்டுரும். அப்போ இதான் கடைசி டெல்டா பி சமன் 2t அதை பிரதிட்டுருக்கேன். இதில் அடுக்கு அடி சமன் அந்த சுட்டியல் சமன் தான் கூட்டலாம். அதனால தான் சமப்படுத்திருக்கேன். 4/4 சைஸ் 4/15 எழுதலாம். இதில் என்ன இப்போ கேள்வியை பற்றி சொல்ல வர்றாங்கண்டா, வெறும் ஒரு சிரிஞ்சி அதில் இருக்கிற அமுக்கங்கள். இப்போ ஒரு சிரிஞ்சி அமைப்பெடுத்து ஒவ்வொரு இப்போ நீங்கள் கொடுக்குற விசைக்கும் இங்கே இருக்கிற என்ன அமுக்கம் இருக்குது, இந்த புள்ளியில் என்ன அமுக்கம் இருக்குது, இங்கே என்ன அமுக்கம் இருக்குது என்று எடுத்து அந்த அமுக்கத்தை வளிமண்டல அமுக்கத்தெல்லாம் தொடர்படுத்தி இதில் கொடுக்கப்படுற விசைக்கான ஒரு சமன்பாடு எடுத்து அந்த பெரிய சமன்பாடை நாங்கள் 7 அழகு உடைச்சு செஞ்சோம்டா ஈஸியாக இருக்கும். அவ்வளோத்தையும் பிரதிட்டு அதில் 2 காரணியை புறக்கணிக்க சொல்லி செய்ய வச்சவங்க. அதில் கொஞ்சம் டைம் போயிட்டு, ஆனால் கொஞ்சம் பார்த்து பிரதிடுங்க. நானும் கொஞ்சம் புரிய விட்டேன், அதில் பார்த்து பிரதிடுறதில்ல. அதையும் செஞ்சிட்டோம்டா இது முழுக்க மிக்ஸ் தானா. ஒன்று பிரதிடுறது எழுவாய் மாற்றுறது, இது மட்டும்தான் அதில் கிடக்கு. பிரதிடுறது எழுவாய் மாற்றுறது, பிரதிடுறது எழுவாய் மாற்றுறது, பொசைன் சமன்பாடு வச்சுக்கொண்டு பிரதிடுறது எழுவாய் மாற்றுறது. அமுக்கத்தை மட்டும் நாங்கள் மாற்றினோம்டா சரி. அதோட சம்மந்தப்பட்டு புதுசாக இதில் என்ன தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்காங்கட்டா, இது என்னண்டா இதை பற்றி எனக்கு தெரியலை. நவீன தாரை உட்பாய்ச்சல் ஊசியே இல்லாமல் நாங்கள் மருந்து ஏற்றலாமா, அதுவும் பரப்புலையை வச்சுக்கொண்டு மருந்து ஏற்றுற மாதிரி ஒரு சிஸ்டம் உண்டு. இதை பற்றி ஏழுமட்டா தேடி பாருங்கள். பட் நல்ல ஒரு சிஸ்டம் உண்டு. அதை பரப்புலையை வச்சுக்கொண்டு ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி உண்டு. டிரெக்டானே சமன்பாடு தானே இதுக்கு. ஓகே, நல்ல பெஸ்ட்டான ஒரு கேள்வி. இது முழுக்க மிக்ஸ் தானா. பிரதிடுறதும் வடிவ பிரதிட்டு மார்க் செய்யணும். கொஞ்சம் செஞ்சு தான் பழகணும்டா இதை. ஓகே, நான் பிரதிடலாம் பிள்ளையா, அதையும் சொல்லி மன்னிச்சிருங்க. பட் ஓகே, நல்ல கேள்வியா.